ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் இரவும் விடியவில்லை, பொழுதும் போகவில்லை. அத்தியாயம் 29. இந்திரவதிக்கு பெற்ற வயிறு எரிந்தது. மகன் கூட இவ குடும்ப வாழ்க்கை வாழ மாட்டாள். வாழ்ந்தாலும் இந்த பைத்தியம் வேண்டாம் என்று நினைத்தவள் ஏதோ மகனை திட்ட வாயெடுக்க புலியின் ஃபோன் அலற எடுத்தவன் ஹலோ என்றதும், எப்ப? இதோ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அத்தை, மாமாவை காரில் தூக்கி வைங்க, வந்துட்டேன் என்றவன் பதறி அப்படியே தட்டில் கை கழுவி விட்டு எழுந்து கொள்ள, என்ன தம்பி என்று அப்பா கேட்க, அது மருதவேல் மாமாவுக்கு நெஞ்சு வலி, எல்லாம் உங்கள் தங்கச்சியால் வந்தது என்றவன் ஓடிப்போய் சட்டையை மாட்டிக்கொண்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு ஓடினான். என்னது, உங்கள் தங்கச்சியா? அவன் ஏன் அங்கே போனா என்று இந்திரவதி கேட்க, தெரியல, விடு, புலி வந்தால் என்னன்னு கேட்போம் என்றார் வள்ளியன். அங்கே மருதவேல் வீட்டிற்கு புலி வந்து இறங்க காசிவேலின் சின்ன மகன் மருதவேலை தூக்கி அவர்களின் காரில் வைத்தவன், எல்லாம் ஒன்னால தாண்டா, என் சித்தப்பையன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாரு என்றான். கார்த்தி அம்மா பதட்டமாக வந்து காரில் ஏறியவர், புலி காரை எடு என்றதும் காரை எடுத்துக்கொண்டு டவுனிற்கு பறந்தவன் அந்த மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்குள் நுழைந்தான். மருதவேலை கைகளில் தூக்கி கொண்டு ஓடினான். டாக்டர்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து பார்த்தார்கள். அத்தை, மாமாவுக்கு என்னாச்சு என்று கேட்க பொங்கி அழுதவர், உன் அத்தை வந்தா என்றதுமே புரிந்தது. ஆனாலும் வந்து என்றவன் கேட்க, நேற்று ராத்திரி உன் வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னான். உன் பொண்டாட்டி ஒரு பைத்தியம், என் அண்ணன் குடும்பத்தையும் அண்ணன் மகன் வாழ்க்கையையும் ஏமாற்றி ஒரு பைத்தியத்தை அவன் தலையில் கட்டி வச்சிட்டீங்க. இதுக்கு அந்த பணக்காரங்கிட்ட இருந்து எம்புட்டு பணம் கமிஷனாக வாங்கினீங்கன்னு கேட்டுப்புட்டா புலி. நேற்று நடந்ததை கேட்டதே எங்கள் 2 பேருக்கும் பெரிய அதிர்ச்சி. இதில் இவ வேற இப்படி திட்டாந்தரமாக பழிய தூக்கி உன் மாமா மேலே போட்டுட்டான். அதை கேட்டதும் உன் மாமா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டாரு என்று அவர் அழுகவும், அத்தை ஏன் இப்படி அழுகிறீங்க? ஊர்வம்பு பேசுகிற ஆள் என் அத்தையும் அத்தை மகளும். 1 10 10 100 நான் 100 ஆக்குற ஆளுக. அவங்க சொன்னால் அது உண்மையாகிடுமா? இல்லை புலி, எங்களுக்கு நீயும் ஒன்று தான், கார்த்தியும் ஒன்று தான். 17 வயசில் இருந்து எங்களை நீ தானே இத்தனை வருஷமாக பார்த்துக்கிற. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதேன்னு நானும் உன் மாமாவும் சந்தோஷப்பட்டோம். இப்படி ஒரு உள்கத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சே புலி. தெரிஞ்சிருந்தா நாங்கள் அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்க மாட்டோம். இப்படி நாம் போய் ஏமாந்துட்டமேனு தான் உன் மாமாவுக்கும் எனக்கும் வேதனை. உன் அத்தை கேட்டது நெஞ்சு அறுக்குது தான். ஆனால் அவளெல்லாம் ஒரு மனுஷியா? என்னமோ பிறந்த வீட்டு மேலே பாசம் இருக்கிறவ மாதிரி காலையில் இருந்து ஒவ்வொரு வீடாக போய் ஒப்பாரி வைக்கிறா. உண்மையில் பிறந்த வீட்டு மேலே கடுகளவு நல்லா இருக்கணும் அன்னை மகன் அப்படின்னு நினச்சிருந்தா இப்படி காலையில் இருந்து ஊருக்கே பரவட்டடிப்பாளா சொல்லு? என்னமோ உன் வாழ்க்கை எங்கள் கையால் நாசமாகணும் அப்படின்னு இருந்திருக்கு. பெத்த புள்ள கூட படிப்பு, வேலை, அவன் குடும்பம் அப்படின்னு எங்களை விட்டுட்டு விலகி போயிட்டான். நீதானே தாயா, தகப்பனா, மாமனா, அத்தைன்னு பார்த்துக்கிட்ட. உனக்கு போய் இப்படி ஆகிடுச்சே. உன் மாமா நல்ல விதமாக பொழைச்சி வரணும். ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனிதர் என்று அத்தை அழுதார். அழாதீங்க அத்தை, மாமா நல்லவர், வந்துடுவார் என்றான். வெளியே வந்த டாக்டர், சிவியரான ஹார்ட் அட்டாக், ஏற்கனவே பிளாக் இருந்திருக்கு, இப்போ மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் என்றார் டாக்டர். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று புலி கேட்க, ஆப்ரேஷன் நடந்து 24 மணி நேரத்திற்கு மேலே ஆனாத்தான் எதையும் சொல்ல முடியும். உடனே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினாத்தான் நாங்கள் மதுரையில் இருந்து இதற்கான டாக்டரை வரவழைக்க முடியும். எவ்வளவு சீக்கிரம் பணத்தை கட்டுறீங்களோ நல்லது என்றார். ஓகே சார், எவ்வளவு கட்டணம்? முதல் தடவையாக 3 லட்சம் கட்டிடுங்க. அப்புறம் என்ன செலவு, மருந்து, மாத்திரை அப்பப்போ பில் கொடுப்பாங்க, அதை கட்டலாம் என்றார். ஓகே டாக்டர், நான் கட்டுறேன் என்றான். டாக்டர் சென்று விட, புலி, மாமா கிட்ட அம்புட்டு பணம் இல்லைடா. இந்த கார்த்தி வேற என்கிட்ட கையில் இருந்த 2 லட்சத்தையும் 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினான். அவன் காசு வாங்கினா எப்போவுமே திருப்பி கொடுக்க மாட்டான். நகை வீட்டில் இருக்கு, தாரேன், அடகு வச்சு பணம் கொண்டு வர்றியா என்று அத்தை கேட்க,
அத்தை அதெல்லாம் என் பொறுப்பு, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வாரேன் என்றதும், புலி உன் பொண்டாட்டியோட பணத்தை எடுக்காத, அவன் உனக்கு வேண்டாம், வெட்டி விட்டுருவோம், என் நகையை விற்று மாமாவுக்கு பணம் கட்டலாம் என்றார் அவர். அந்த நிலையிலும் சரி அத்தை, இப்போ செலவு பண்ணுவோம், அப்புறம் நகையை விற்று போட்டுருவோம் என்றதும் தான் நிம்மதியானார். புலிக்கோன் 3 லட்சம் ரூபாய் மருத்துவமனை அக்கௌண்ட்டில் கட்டினான். பிறகு கார்த்திகைக்கு ஃபோன் பண்ணி மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே கிளம்பி வா என்றான். அதை கேட்ட கார்த்தி அதிர்ந்து போய் உடனே கிளம்புறேன் என்றவன் அவர்களுடைய சென்னை வீட்டை காலி செய்து கொண்டிருந்த மனைவியிடம் உடனே கிளம்பு சீக்கிரம் என்று விவரம் சொல்லி கிளம்பினான். கார்த்தி வருவதற்குள் மருத்துவேலுக்கு ஆபரேஷன் தொடங்கிவிட்டார்கள். காசிவேல் குடும்பம் முதலில் ஏதோ சாதாரண நெஞ்சுவலி என்று இருந்தவர்களுக்கு எப்படியோ விவரம் தெரிந்து ஓடி வந்தார்கள். புலி பணம் கட்டியது தெரிந்தே நான் பணம் கற்றேன் என்று காசிவேலின் மகன் போக பணம் கட்டியாச்சு என்றார். காவேரி எப்படி அவங்கிட்ட இருந்ததா என்று காசிவேல் கேட்க, ஏன் என்கிட்ட பணம் இருக்காதா என்று முதல் முறை காவேரியும் எதிர்த்து பேசவும் வாயை மூடிக்கொண்டார். புலி கட்டினான் என்றால் இப்பவே இங்கேயே மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் அவன் பொண்டாட்டி பைத்தியத்தோட பணமா என்று கேட்டு வம்பு செய்வார்கள் என்று தெரியும். அதனால தான் காவேரி தான் கட்டியதாக அப்படி சொன்னார். புலி அவர்கள் கண்முன் இருந்தால் அவர்கள் வீண் வம்பு பேசுவார்கள் என்று தள்ளி போய் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டான். புலி அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு, நீங்கள் யாரும் வரவேண்டாம், வந்தால் காசிவேல் மாமா தேவையில்லாமல் ஏதாவது பேசுவார், நான் பார்த்துக்கிறேன் என்றான். வள்ளியன் இரவு ஆடி அசைஞ்சு வீட்டுக்கு வந்த நர்மதாவை கூப்பிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் ஆத்தா வயிற்றுல தான் உன் அம்மா பிறந்துச்சான்னு எனக்கு இருக்கு. ஒரு பகலுக்குள்ள ஊரில் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் உன் அம்மா போய் சொல்லி இருக்கு. உன் அம்மா பேசிய பேச்சால் அந்த பெரிய மனுஷன் உசுருக்கு போராடுறாரு. இந்த பாவம் எல்லாம் எங்கே போக போகுது? எங்கே போய் தொலைப்பீங்க என்றார். நாங்கள் எந்த பாவமும் பண்ணலை, நடந்ததை சொன்னோம், அதில் என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை அவர் தப்பு பண்ணினாரோ என்னமோ, அதுதான் குத்தமுள்ள நெஞ்சு அடைச்சிக்கிருச்சு. அதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுவோம்? எங்கள் மேலே தப்பெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் எந்த பாவமும் பண்ணலை, அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் பண்ணின பாவத்துக்குத்தான் ஒரு பைத்தியத்தை உங்களை ஏமாற்றி உங்கள் தலையில் கட்டிட்டாங்க. இழிச்ச வாய்கள் பணத்தை கண்டதும் ஆன்னு வாயை பிளந்திகளில் உங்களுக்கு பணம் தானேடா வேணும், இந்தாங்கன்னு கோடி கோடியாக கொடுத்துட்டு இந்த பைத்தியத்தை உங்கள் தலையில் கட்டிட்டாங்க. என்ன ஏசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று சட்டமாக உள்ளே போய்விட அந்த பெரிய மனுஷன்தான் வாயடைச்சு போனார். கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் அடுப்படியில் தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு படுக்க போய்விட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் குடித்துவிட்டு வந்த வேந்தன், அம்மா என்னம்மா ஊருக்குள்ளே என்னென்னமோ சொல்கிறானுங்க, நான் வீட்டில் தானே இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை என்றான். நீ எப்போ பாட்டில் தொட்டியோ அப்போவே குடும்பம், அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எந்த உறவும் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதே தெரிஞ்சது எல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளைகள் தான். ஏன் காலையில் இருந்து ஊருக்கே தமுக்கு போட்டு சொன்ன உன் பொண்டாட்டியும் மாமியாரும் உனக்கு சொல்லலையா என்று இந்திரவதி ஆத்திரமாக கேட்க, ஐயோ அம்மா அவள் என்கிட்ட சொல்லலையே. எதுக்கு சொல்லணும்? தெரியாமத்தான் கேட்குறேன், எதுக்கு சொல்லணும் என்று கோபமாக அங்கே வந்தாள் நர்மதா. என்னடி சொல்கிற? வீட்டில் நடந்ததை என்கிட்ட சொல்லாமல் ஆத்தாளும் மகளும் ஊருக்கே நோட்டீஸ் அடித்து ஒட்டி இருக்கீங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தாளும் மகளும் என் தம்பி ஊத்துற கஞ்சியை குடிக்கிற நாயி நீ எல்லாம் என் குடும்பத்தை பற்றி பேசுறியாடி? சொல்லு, இத்தனை வருஷம் வீட்டில் ஒன்றும் கூட ஒரு வேலை செய்யாமல் தின்னுட்டு பெருத்து போய் கிடக்கியே, உனக்கு சோறு போட்ட வேண்டி அவன் என்னைக்காவது ஒரு வார்த்தை நான் தான் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி காட்டியிருப்பான் அடி அவன்? இந்த வீட்டு சாமி குலசாமிடி அவன். நான் சம்பாதிச்சு குடித்தாலும் உங்ககிட்ட தானே கொடுக்குறேன் மீதியை. என்னைக்காவது எதுக்காவது பணம் தான்னு என் அம்மா அப்பா என்கிட்ட கேட்டது உண்டா? சொல்லு. சொகுசாக படுத்து கிடந்துக்கிட்டு திங்கிறாயில அந்த திமிருடி உனக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊற்ற வக்கில்லாதவன் நீ எல்லாம் என்ன கண்டிக்கிறியா? ஆமாம், நானும் என் அம்மாவும் தான் ஊர் பூரா போய் சொன்னோம். இப்போ என்ன அதுக்கு?
அன்னைக்கு நாத்தனார் சீருன்னு ஒவ்வொருத்திக்கும் 30 பவுன் நகையை தூக்கி கொடுக்கவும் வாயை பொழந்துக்கிட்டு வாங்கினீங்கல்ல, அப்போ இழிச்சிச்சா? இதோ பாருங்க என்று மாமனார் மாமியாரை பார்த்து கூப்பிட்டவள், இந்த இந்த பொம்மை தான் உங்களுடைய சின்ன மருமக. நீங்களும் உங்கள் மகனும் அவளை சப்பரத்தில் வர்ற சாமி மாதிரி விதவிதமாக நகை போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி உங்கள் மகன் தொட முடியாது. வெறும் கவர்ச்சியான காகிதப்பூ இவ. அவளை ஒரு நாளும் நீங்கள் வெட்டி விட முடியாது. ஏன்னா உண்மையை சொல்லித்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணினோம்னு அவங்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? யார் சொல்கிறத இந்த ஊரும் உலகமும் நம்பும்? அவங்க சொல்கிறதத்தான் நம்பும். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகள், என் பிள்ளைகள் தான் இந்த வீட்டு வாரிசு. தேவையில்லாமல் பேசி என்னை பகச்சிக்காதீங்க. அப்புறம் போகிற காலத்தில் மகனோட பேரம்பேத்தி கையால் நெய்ப்பந்தம் கூட கிடைக்காது என்று அவள் திமிராக பேச, என்னடி சொன்ன நாயே என்று வேந்தன் எகிரி கொண்டு வந்தவன், நர்மதா அவன் என்ன செய்து விடுவான் என்று எகத்தாளமாக பார்க்க, அவளை அடி நொறுக்க பதறிப்போன மாமனார் மாமியார் குறுக்கே புகுந்து மகனை தடுக்க வேந்தனை அவர்களால் மறிக்கக்கூட முடியலை. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே, அந்த மாதிரி அவன் ஆக்ரோஷமாக பாய்ந்து அடிக்க, அவன் இப்படியெல்லாம் ஒரு நாளும் பேசி அடித்ததே இல்லை. இதைவிட கேவலமாக கூட அவனை பேசியிருக்கிறாள். முறைத்து கொண்டு போய்விடுவான். இன்று இப்படி போட்டு அடிக்கிறானே, செத்தே போக போகிறோம் என்று அவள் பயந்து, என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்று கையெடுத்து கும்பிட்டும் அவன் ஆக்ரோஷம் அடங்கலை. அந்த நேரம் அதுவரை வேந்தன் அடித்ததை பார்த்து பயந்து நடுங்கிய உன்னதி, அடிக்காத அடிக்காத, வலிக்கும், பாவம் வலிக்கும், ப்ளீஸ் என்று அவள் அழுது கண்ணீர் விட, உன்னதியை பார்த்த நொடி பாலில் ஊற்றிய தண்ணீராய் அப்படியே தளர்ந்தவன் அவளை பரபரவென இழுத்து வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் விட்டவன், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். இனி என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கக்கூடாது என்றவன் கதவை சாத்தி பூட்டிவிட்டு தன்னறைக்கு போய்விட்டான். ஆத்தா போ, அழுகாத என்று வள்ளியன் உன்னதியை பார்த்து சொன்னவர் போய்விட்டார். வெளியே வீதியில் கிடந்த நர்மதாவுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அவளை ஓடு வந்து தூக்கினாள் ரேகா. அவள் எதிர் வீட்டுக்கு நேற்று புதிதாக குடிவந்தவள். வாங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காரே மனுஷனா, பாவம், நீங்கள் எவ்வளவு நல்லவங்க என்று அவளை கூட்டி போய் எதிர் வீட்டில் வைத்து முதலுதவி செய்து குடிக்க பூஸ்ட் போட்டு கொடுத்து, பாவங்க நீங்க என்று சொல்லி பேச்சை கொடுக்க, கணவன் மேல் பயங்கர கோபத்தில் இருந்த நர்மதா, நான் என்னங்க தப்பு பண்ணினேன்? நீங்கள் புதுசாக நேற்று தானே குடி வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது என்று புலிக்கோனின் திருமண நிச்சயம் ஆனது முதல் நடந்தது வரை நாத்தனார்களுக்கு சீர் கொடுத்தது என்று அனைத்தும் சொன்னவள் நேற்று நடந்ததையும் இந்த நிமிடம் நடந்தது வரை சொன்னாள். அந்த பொண்ணு பைத்தியம், புருஷனை அடித்து மண்டையை உடைச்சிட்டா. அவள் பைத்தியம்னாலும் பணக்காரியாச்சே, அவளை ஒன்றும் சொல்ல முடியலை. என்ன இந்த மனுஷன் இதுவரை கை தொட்டதே இல்லை, இன்னைக்கு போய் இப்படி அடிச்சு போட்டாரே என்றாள். சரி வாங்க, உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுறேன், அப்புறம் சமாதானம் பண்ணிட்டு வரலாம் என்றாள் ரேகா. இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் என்றவள் ரேகாவின் ஸ்கூட்டியில் ஏறி வீட்டிற்கு போக, அப்போதுதான் படுத்து அவள் வீட்டார் இவள் அழுது கொண்டு வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்க சொன்னாள். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, உன்னை போட்டால் சரியாக வந்துடும். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா உன் மகளும் இருந்திருப்பா. உன் நாத்த வாயால் ஊர் பெரிய மனுஷன் சாக கிடக்கிறாரு. இதோ உன் மக அப்படியே உன்னை மாதிரியே வாயாடி. கட்டின புருஷன் வீட்டில் நடக்கிறத பிறந்த வீட்டில் வந்து சொல்லக்கூடாது.